இந்த இடத்துல பெருமாள் எதுக்காக 8 கரங்களோட தோன்றி இருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். இங்க கலைமகளை அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காததுனால அவங்க கோவப்பட்டு இந்த யாகத்தை தடுக்கணும்னு நினைச்சு காளியும் இன்னும் சில அரக்கர்களையும் இங்க அனுப்புறாங்க. மேற்கு நோக்கி நின்று கோலத்துல இருக்கிற இந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. இந்த கோவில இருக்க பெருமாள் பல பேர்களால வழங்கப்படுறார். ஆதிகேசவ பெருமாள், அஷ்டபுஜங்க பெருமாள், கஜேந்திர வரதன் கூட ஒரு பேர் இருக்கு. என்னதான் யானை பலசாலியா இருந்து அது எவ்வளவு ட்ரை பண்ணியும் அதால விடுபட முடியல. ஆனா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட தொன்மையான கோயில்களை பார்த்துட்டு இருக்க இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு திவ்ய தேசம். அதுவும் நகரங்கள்ல சிறப்பானதா கருதப்படுற காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு திவ்ய தேசம். இது 44வது திவ்ய தேசம். இந்த இடத்த திருவட்ட புயங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திவ்ய தேசங்கள்லயே இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? திருவட்ட புயங்கம், இது பேர்லயே இதோட ஸ்பெஷாலிட்டி வந்துருது. திருவண்ணா ஸ்பெஷல், அட்டம் அப்படின்னா 8, புயங்கம் அப்படின்னா கைகள், 8 கரங்கள் கொண்ட பெருமாள் அப்படிங்கறதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த இடத்துல பெருமாள் எதுக்காக 8 கரங்களோட தோன்றி இருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். நார்மலா பெருமாள் 4 கரங்களோட இருப்பார். அதாவது அவருடைய கரங்கள்ல பாத்தீங்கன்னா சங்கு, சக்கரம், கையில அந்த கதை அண்ட் லோட்டஸ் அதாவது தாமரை மலர் இருக்கும். இதுதான் நார்மலா அவர் கையில இருக்கக்கூடியது. இங்க 8 கரங்களோட அவர் ஏன் தோன்றினார், அதுதான் தலத்தோட புராணமாவே இருக்கு. பிரம்மதேவர் இங்க ஒரு யாகம் பண்றார். இங்க கலைமகளை அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காததுனால அவங்க கோவப்பட்டு இந்த யாகத்தை தடுக்கணும்னு நினைச்சு காளியும் இன்னும் சில அரக்கர்களையும் இங்க அனுப்புறாங்க. இந்த யாகத்தை கலைக்கிறதுக்காக காளி இங்க வரும் பொழுது பெருமாள் இங்க அட்டு புயங்கரா தோன்றி காளிய அடக்கி அந்த யாகத்தை நடத்த விடுறார். இங்க 8 கரங்களோட பெருமாள் தோன்றி காளிய அடக்கி அரக்கர்களை கொன்று இங்க அந்த யாகத்தை நடக்க பிரம்மருக்கு சப்போர்ட் பண்றார். இதுக்கு சான்றாதான் இங்க பக்கத்திலேயே கருங்காளியம்மன் கோவிலும் இருக்கு. அவருடைய 8 கையில பாத்தீங்க அப்படின்னா சங்கு, சக்கரம், வாள், கேடயம், மலர், அம்பு, வில், தண்டாயுதம், இந்த ஆயுதங்கள் எல்லாம் தாங்கி இவர் இங்க பாதுகாவலரா நிக்கிறாரு அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு திவ்ய தேசத்திலும் இல்லாத சிறப்பு இந்த திவ்ய தேசத்துக்கு உண்டு. ஏன்னா இங்கதான் 8 கரங்களோட அவர் இருக்கார். இந்த தலத்தோட புராணத்துப்படி சித்திரை மாசத்துல வர ரோகிணி நட்சத்திரத்து அன்னைக்குதான் இங்க இவர் தோன்றி அந்த காளிய அடக்கி இருக்கார். அது மட்டும் இல்லாம இந்த தொண்டை நாட்டு வைணவ தலங்கள்லயே இங்க மட்டும் தான் பரமபத வாசல் இருக்கு. இது வேற எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு அம்சம். மேற்கு நோக்கி நின்று கோலத்துல இருக்கிற இந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பேயாழ்வார் மற்றும் மணவாள மாமுனிகளாலும் இந்த கோவில் பாடல் பெற்றிருக்கு. மனசுல பயம், நாகதோஷம் இல்ல நம்மளுடைய மனசுல ரொம்ப உறுதி வேணும்னா இந்த கருடாழ்வாரை நம்ம சேவிச்சுக்கலாம். இந்த கோவில இருக்க பெருமாள் பல பேர்களால வழங்கப்படுறார். ஆதிகேசவ பெருமாள், அஷ்டபுஜங்க பெருமாள், கஜேந்திர வரதன் கூட ஒரு பேர் இருக்கு. இங்க இருக்க தாயாரோட பேரு அலர்மேர் மங்கை, பத்மாசினி, புஷ்பவல்லி தாயார்னு பல நாமங்களால அவங்களும் வழங்கப்படுறாங்க. இங்க இருக்க தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி. இங்க நிறைய கஜேந்திரன் நம்ம பாக்குறோம்ல, அது என்ன கஜேந்திரன் அப்படின்னு கேட்டா இந்த கோவிலுக்கு இன்னொரு புராணமும் இருக்கு. அதாவது கஜேந்திர மோக்ஷம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன, இங்க ஏன் அது நடந்தது அப்படின்ற அந்த கதையும் பார்க்கலாமா?
கஜேந்திர மோட்சம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? இங்க மகாசந்தன் அப்படின்ற ஒரு முனிவர் யானையோட உருவமேற்று இங்க பிறக்கிறார். அதுக்கு காரணம் அவர் பெற்ற ஒரு சாபம். அந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் பெறறதுக்காக அந்த யானை காஞ்சிபுரத்துல இருக்க பொய்கையில இருந்து ஒரு தாமரையா எடுத்து பெருமாளை வழிபட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் பார்க்கும்பொழுது அதுக்கு தாமரை கிடைக்கல. இன்னும் ரொம்ப தூரம் போய் பார்க்கும் பொழுது ஒரு தாமரையை பறிக்க போகும்பொழுது அதோடைய கால்களை முதலை கவ்வுது. அந்த யானை ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து விடுபட பாக்குது. ஆனா அதால விடுபடவே முடியல. எவ்வளவு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த கிவ் அப் பண்ற அந்த டைம்ல ஆதி மூலமே நாராயணா அப்படின்னு சொல்லி அது நாராயணன் கிட்ட முறையிடுது. உடனே இதை கேட்ட நம் கருணாமூர்த்தியான நாராயணன் கருட வாகனத்துல வந்து அந்த சக்கராயுதத்தினால அந்த முதலையுடைய கழுத்தை வெட்டி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். அதுதான் கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்றோம். ஆக இங்க இருக்கிற பெருமாளை நம்ம எப்படி பாக்குறோம்னா ஆபத் சகாயர், ஆபத்துல காக்குறவர், அவசரத்துல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர். ஆக இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். என்னதான் யானை பலசாலியா இருந்து அது எவ்வளவு ட்ரை பண்ணியோ அதால விடுபட முடியல. ஆனா ஒரு சரணாகதி ஆதி மூலமே நாராயணா அப்படின்னு கூப்பிட்டதும் அவசரமா ஓடி வந்து நம்ம பெருமாள் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்போ இங்க இருக்கிறவர் ஆபத் சகாயர், அவசரத்துல வந்து உதவி செய்யறவர், சரணாகதி வத்சல்யன். அதாவது நீங்க அவர்கிட்ட சரணாகதியா போய் நின்னீங்கன்னா உங்களை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த அட்டபுயங்க பெருமாள். ஆக இங்க இருக்கிற பெருமாள் எதுக்காக இத்தனை ஆயுதங்களை கொண்டு இருக்கிறார் அப்படின்னா நம்மள காக்கிறதுக்காகத்தான். எதுல இருந்து? தடைகள்ல இருந்து, தீய சக்திகள்ல இருந்து, நமக்கு வரக்கூடிய துயரங்கள்ல இருந்து, நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள்ல இருந்து. இது தவிர வழக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த பெருமாள் கிட்ட போய் நம்ம சரணாகதி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இவர் நம்ம காக்கிறதுக்காக ஓடோடி வருவார். நீங்க இந்த பெருமாளை தரிசிச்சுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.